இனிமேல் ட்ரெஸ் எடுக்கும் போது அந்த ரெஃபரன்ஸ் இந்த ரெஃபரன்ஸ்லாம் பார்க்காம நான் சொல்றத பண்ணுங்க. மத்தவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலுக்கே நீங்க ரெஃபரன்ஸ் ஆயிடுவீங்க. நீங்க டெய்லி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா உங்க ஸ்டைல மத்தவங்க ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. சோ உங்க ஸ்கின் டோனுக்கு சூட் ஆகுற மாதிரி ஒரு 3 to 4 கலர்ஸ் சூஸ் பண்ணி அதையே மிஸ் அண்ட் மேட்ச் பண்ணி ஸ்டைல் பண்ணிக்கோங்க. இப்படி பண்றதுனால உங்களோட ஸ்டைல் மத்தவங்களுக்கு சப்கான்ஷியஸாவே ரெஜிஸ்டர் ஆயிடும். செகண்ட் பாயிண்ட், ஃபிட் ஓவர் பிராண்ட். 3000 ரூபாய் ஷர்ட்டா இருந்தாலும் சரி, 300 ரூபாய் ஷர்ட்டா இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ஃபிட் ஆகலன்னு வைங்க, அந்த ஷர்ட்டே வேஸ்ட் தான். உங்களுக்கு ஸ்லிம் பாடியா இருந்தா ஸ்லிம் ஃபிட் டேப்பர் ஃபிட் போடுங்க. இதுவே அத்லெட்டிக் பாடியா இருந்தா ரெகுலர் ஃபிட் ஆர் ஸ்ட்ரைட் ஃபிட் போடுங்க. இதுவே பிராட் பாடியா இருந்தா ரிலாக்ஸ்டு ஃபிட் ஆர் ஸ்ட்ரைட் ஃபிட் போடுங்க. இந்த மாதிரி உங்க பாடி ஃபிட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க ட்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்க ஆராவே வேற லெவலுக்கு எலிவேட் ஆயிடும். லாஸ்டா க்ரூமிங். Dress நல்லா இருந்தாலும் உங்க க்ரூமிங் நல்லா இல்லனா எல்லாமே வேஸ்ட் தான். ஹேர் கட் அண்ட் பியர்டை டெய்லி நல்லா நீட்டா வச்சுக்கோங்க. உங்களோட ஹேர் அண்ட் பியர்டை ஷேப்பா வச்சுக்காம அன்க்ரூம்டா இருந்தீங்கன்னா மத்தவங்களுக்கு நீங்க பார்க்க கேர்லெஸ் பர்சனா தான் தெரிவிங்க. சோ அப்பெல்லாம் தெரியாம ப்ராப்பரா ட்ரிம் பண்ணி மெயின்டைன் பண்ணீங்கன்னா ரொம்பவே மாஸ்குலினா தெரிவிங்க. சோ நான் இப்ப மேல சொன்ன 3 விஷயத்தை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ் வாங்கும் போது ரெஃபரன்ஸ்க்கு பிரிண்டரஸ்ட பார்க்க மாட்டாங்க, உங்களை தான் பார்ப்பாங்க.